என்னடா இந்த மனுஷனுக்கு நடந்தது, சும்மா போய் கீழே விழுறாரு அப்படின்னு சொல்லி செய்தி தெரியாதவங்களுக்கு இந்த செய்தியை சொல்றேன். வார் ஹீரோஸ் மெமோரியல் மே 19 வீரர் நினைவு தினத்துக்கான நிகழ்வுகள் அங்கே பாதுகாப்புடன் நடைபெற்று கொண்டிருக்கிற போது 35 பேர் கொண்ட விமல் வீரவன்ச அவருடைய குழுவுடன் போய் மலர் மாலை போடுவதற்காக வாழ்த்து தெரிவிச்சுட்டு மாவீரருடன் நெருக்கமா இருக்கிற அப்படின்னு சொல்லி காட்டுறதுக்காக வீரவன்ச என்ன செய்யறாரு, போறாரு. போலீசார் பாதுகாப்பு காரணமாக தடுத்து நிறுத்துறாங்க. அதை மீறி போலீசாரை தள்ளி விட்டு ஒரு போலீசாரை கம்ப்ளைண்ட் பண்ணிருக்கிறாங்க, கையேந்தினார்னு சொல்லி. அதையும் தள்ளி விட்டு பறக்க ஓடும்போது தான் நீங்கள் பார்க்கிற இந்த காட்சி கீழே விடுறார். அதுக்கப்புறம் வழியை விடுங்கன்றாங்க, போலீசார் முடியாதுங்கிறாங்க. ஒரு பெரிய போலீஸ் கொஞ்சம் வழியை விட்டுறதுக்கு பின்னாடி அந்த என்ன பண்றாரு, அந்த கேட்டுக்குள்ளால அதை போட்டு அப்படின்னு சொல்ற. அதே நேரத்தில் மீடியாவுக்கு சொன்னாரு, அனுகைக்கு ஓட்டு போட்டாக்களுக்கு எல்லாம் இடி விடணும் அப்படின்னு சொல்லி சொன்னாரு. அவனை வாழ விடுறீங்கல்ல, சாவும் விடுறீங்கல்ல. அதனால இப்படி ஒரு செய்தியை அவர் சொல்லியிருக்காரு. போலீசார் பணிக்கு இடையூறு தந்ததற்காக விமல் வீரவன்ச மீது லீகல் ஆக்ஷன் எடுக்கப்படும் அப்படின்னு சொன்னாங்க. இதுதான் அந்த நியூஸ். என்னடா இவன் திடீர்னு ஓடுறான் கீழே விடுறான் அப்படின்னு சொல்லி தெரியாதவர்களுக்கு இந்த செய்தி. மறக்காம யூடியூப்ல பார்க்கக்கூடியவர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஃபேஸ்புக்கில் பார்க்குறவங்க ஃபாலோ பண்ணி வச்சு அதே நேரத்தில் கருத்துக்கள் என்னன்னு சொல்லுங்க. அதே நேரத்தில் சும்மா அந்த மொக்கத்தனமாக கருத்துக்கள் சொல்லாதீங்க. திட்டுறது நீ போனா அப்படி இப்படிங்க, நீ ஆடுறா அப்படின்னு சொல்லி அறகுறைய செய்தியை கேட்டு சொல்லாம ஆளுமை ரீதியாக ஆக்கப்பூர்வமான நல்ல கருத்துக்களை சொல்லுங்க. உங்க கருத்துக்களை கொமாண்டுகளை படிக்கிறவங்களுக்கும் நீங்க யாருங்கிறதையும் அடையாளம் கண்டுகொள்வார்கள்.